இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நீங்க யாரும் பார்த்திராத, கேள்விப்படாத ஒரு சடங்கு முறை நிகழ்ச்சி தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். உடன்குடி கோட்டவிளை கிழக்கத்தியார் கோயில் கொடையில சாமி ஆடுறவங்க ஃபர்ஸ்ட் ஊரை சுத்தி கோயிலுக்கு வர ஆரம்பிக்காங்க. சாமிக்கு பன்றி மற்றும் ஆடை பலி கொடுத்து அதோட ரத்தத்தை எடுத்துட்டு சாமி சுடுகாட்டுக்கு போக ஆரம்பிக்காங்க. சாமி சுடுகாட்டுக்கு போயிட்டு கோட்டைக்கு வந்ததும் சாமி ஒரு மதில் மேல, அதாவது கட்டையில படுக்கிறதுன்னு ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த மதில் மேல ஏறி சாமி கட்டை மேல படுக்க ஆரம்பிக்காங்க. சாமி கட்டை மேல படுத்ததும் ஒரு வேஷ்டி சாமியை முழுசா மூடிடுறாங்க. சுடலைமாடனுக்கு உயிர் போனதும் தாயாகிய பேச்சியம்மனுக்கு சாமி ஆடுறவங்க சாமி ஆடி கோயிலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. தாயாகிய பேச்சியம்மன் தன்னோட பையன் சுடலைமாடனை எந்திரி ஐயா என்று சொன்னதும் ஊர் மக்கள் சுடலைமாடனை தூக்கி உட்கார்க்க வைக்க ஆரம்பிச்சாங்க. சாமியை எல்லாரும் எழுப்பிட்டே இருந்தாங்க. பிரிந்த உயிர் வர்றதுக்கு ரொம்பவும் லேட் ஆச்சு. கடைசியா ஐயா சுடலைமாடன் உயிர் காட்சி அளிச்சிருந்தாங்க. சாமி தெருளைக்கு வேட்டைக்கு போயிட்டு கொண்டு வந்த எலும்பு எடுத்து சாமி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கோவில்ல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைக்கு எல்லாமே சாமி ஆசீர்வாதம் வழங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாத்துக்கும் சாமி விபூதி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நேரா நாங்க குலசைக்கு போக ஆரம்பிச்சோம். குலசையில சுடலைமாடன் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து நேரா அங்க பெரியபுரத்துக்கு போக ஆரம்பிச்சோம். அங்க வானவெடிக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வானவெடிக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேரா அங்கிருந்து நாங்க தாண்டவன் காடுக்கு போக ஆரம்பிச்சோம். தாண்டவன் காட்டுல சப்பரம் தூக்கிட்டு ஊரை சுத்தி கோயிலுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு தாண்டவன் காட்டுல இருந்து நேரம் உடன்குடிக்கு கனவு விலாசில ஒரு காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நாங்களும் வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.